Good morning students. I am Nithya, Assistant Professor, Dr. SNS College of Education. நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்கால இந்திய சமுதாயத்தில் கல்வியில் இந்திய அரசியலமைப்பில் கல்வி ஒருங்கிணைந்த பட்டியலின் தாக்கம் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்திய அரசியலமைப்பு கல்வியில் கல்வியினுடைய தாக்கம் அந்த ஒருங்கிணைந்த பட்டியலில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு பார்த்தாலே ஒரு கல்வி சார்ந்து எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு சட்டத்திட்டங்கள் வரையறுக்கும் போது இந்திய அரசியலமைப்பு சாசங்கத்தின்படி தான் ஒருங்கிணைக்கணும். அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டினுடைய குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் எந்த இடையூறு இல்லாமல் நன்மை பயக்கும் விதத்தில் அந்த சட்டங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது. சரிங்களா? இது கல்வி அப்படிங்கும்போது இது இன்னும் அதிகமாகவே பார்க்கணும். ஏன்னா இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் ஒவ்வொரு மாணவிகளும் எந்த அளவுக்கு கல்வியில் நன்மை பயக்குது, அவங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் ஏற்படுது, பொருளாதார ரீதியாக எந்த அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இதில் உள்ளடங்கும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வியில் முதலில் மாநிலங்களுக்கான உரிமை அப்படின்னு பார்த்தோம்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1950 கல்வி முதலில் மாநில பட்டியலில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மாநில பட்டியலில் தான் கல்வி அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பட்டியலில் இருக்கும்போது மாநிலங்களுடைய கல்வி கொள்கைகள் பாடத்திட்டம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொழியை நம்ம தேர்வு செஞ்சுக்கலாம். எந்த மொழி, அதாவது அவங்களுடைய வட்டார மொழியை அவங்க தேர்வு செஞ்சு அதில் பின்பற்றலாம், அவங்க படிக்கலாம். ஏன்னா அது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், லேர்ன் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறத பொறுத்து அந்த மொழி அவங்க தேர்வு செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தது. சரிங்களா? அதுக்கடுத்தது மத்திய அரசு உயர்கல்வி என்ன பண்ணினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரநிலையை மேம்படுத்துவதற்காக அவங்க அது இந்த மொழியை சூஸ் பண்ணுறதுனால தரநிலையை மேம்படுத்துறதுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு அமையும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் மாநிலங்களினுடைய உரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த மாநிலங்கள் 1950 மாநில பட்டியலில் இருந்தது அப்படிங்கிறாங்க. அந்த மொழியை அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க லேர்ன் பண்ணுறக்கூடிய ஒரு விதம் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1976 42வது திருத்த சட்டத்தின்படி அவசர காலத்தில் ஒரு சட்டம் இயற்றினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி தலைமையில் இந்த சட்டம் இயற்றப்பட்டது அப்படிங்கிறாங்க. இந்த இந்திரா காந்தி தலைமையில் அவசர நிலை பிரகடனம் அப்படிங்கிற ஒரு இதில் இயற்றினாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வியை மேம்படுத்துகிற விதத்தில் இது இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது எந்த ஒரு சட்டம் இயற்றினாலும் சட்டசபையில் வச்சு விவாதங்கள் அடிப்படையில் தான் இயற்றுவாங்க. ஆனால் இந்த 42வது திருத்த சட்டத்தின்படி 1976 எந்த ஒரு விவாதமின்றி ஒரு தலையாக இந்த இது நீ பாராளுமன்றத்தில் விவாதமே இல்லாமல் இந்த சட்டம் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மத்திய அரசின் மேலாதிக்கத்தின் அடிப்படையில் இந்த சட்டம் இயற்றப்பட்டது. மத்திய அரசு மாநிலங்கள் கல்விக் கொள்கைகள் மேலாதிக்கம் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்தது இந்த 42வது திருத்த சட்டம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவசர காலத்தின் போது இயற்றப்பட்டது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்வி பட்டியலேருந்து ஒரு மேம்பட்ட ஒரு திருத்தங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு அவசர நிலையில் இது நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதனுடைய அதிகார பதிவு எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் கல்வி சட்டம் செய்யும் அதிகாரம் வழங்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. இது அவசர காலமாக எந்த விவாதம் என்று கொண்டு வந்தாலுமே இதில் என்ன நன்மைகள் இருக்குது, என்ன தீமைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி கலந்து அதனுடைய இது அந்த சட்டங்கள் கொண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசுக்கும் இருக்குது, மாநில அரசுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இது வந்து மிக உயர்ந்த சட்டம், இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் மிக உயர்ந்த சட்டம், அதாவது கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் மிக உயர்ந்த சட்டம். இது வந்து நவம்பர் 26, 1949 ஆண்டு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது எப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஓகே, நடைமுறைப்படுத்தப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 26, 1950 ஆண்டு வந்து இது நடைமுறைக்கு கொண்டு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டு இது வந்து என்னது, முதலாவது திருத்த சட்டம் என்ன வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அமெண்ட்மெண்ட் வந்து 1951, இந்த சட்டம் வந்து 1950 ஜனவரி 26 கொண்டு வந்ததுன்னு சொல்கிறாங்க. இதனுடைய ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட் வந்து 1951 கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்தை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து 1951 கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிவு 21 ஆர்டிக்கல் 21 படி வாழ்வுரிமை மற்றும் தனிநபர் சுதந்திரம் பாதுகாக்கிறது அப்படிங்கிற ஒரு உரிமை வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த சட்டங்கள் இயற்றுறதுக்கு வந்து ஒரு குழு அமைப்பாங்க. அந்த குழுவினுடைய தலைவர் யாராக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழு வந்து வரைவு குழு. சரிங்களா? இந்த வரைவு குழுவினுடைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அப்படிங்கிறவர் வந்து இந்த வரைவு குழுவினுடைய தலைவராக இருந்தாங்க அப்படிங்கிறது இதில் சொல்லப்படுது. சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் இது தொடர்ந்து என்ன தமிழக அரசு வந்து இந்த வந்து எந்த அளவுக்கு எதிர்த்தாங்க, இது எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்துச்சு, மத்தியில் மாநில அரசுகளுக்கு வந்து இதில் என்னென்ன மாதிரியான பொறுப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.